சென்னை அருகே கடலுக்குள் ஒரு புளோட்டிங் ரெஸ்டாரண்ட். விரைவில் திறந்து வைக்க இருக்கும் முதலமைச்சர். மிதக்கும் உணவு கப்பல் குறித்த கழுகு பார்வை காட்சி. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு படகு குழாமில் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா தரைதளம் மற்றும் முதல் தளத்துடன் கூடிய மிதக்கும் உணவக கப்பல் இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடைந்து தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி சுற்றுலாத்துறை அதிகாரிகளுடன் அவ்விடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவடைந்தவுடன் விரைவில் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக கூறியுள்ளார். இப்பகுதியில் பொதுமக்கள் சாகச பயணம் மேற்கொள்ளும் வகையில் விசை படகுகள், மிதவை படகுகள், இயந்திர படகுகள், வேகமான இயந்திர படகுகள் என 30க்கும் மேற்பட்ட படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு பொழுதுபோக்குவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வரும் நிலையில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் மிதவை படகு உணவகம் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. போராட்ல PhD பண்ணிட்டு இருந்தேன். PhD பண்ணும்போது எவ்வளோ மீட் பண்ணேன். ஸோ 2020 பிகினிங்கில் நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ கிருஷ்ணகிரியை சேர்ந்த தமிழ் பையனுக்கும் போலாந்து நாட்டை சேர்ந்த பெண்ணுக்கும் தமிழ் முறைப்படி ரொம்பவே அழகா திருமணம் நடந்திருக்கு. வெவ்வேறு நாட்டை சேர்ந்த இவங்க காதலிச்ச நிலையில இவங்களுடைய காதலுக்கு பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிச்சு தமிழ் கலாச்சாரப்படி திருமணத்தை செஞ்சு வச்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய குரியனப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் ரமேஷன். இவரு போலாந்து நாட்டுல மேல் படிப்பு படிக்கிறதுக்காக போயிருந்திருக்காரு. அப்பதான் எவலினா மேத்ரா அப்படின்ற அந்த நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணோட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இவங்க நண்பர்களா பழக ஆரம்பிச்சு காதலர்களாக இருந்திருக்காங்க. இவர் இப்போ போலாந்தில் இருக்கக்கூடிய வில்லனோவா யூனிவர்சிட்டியில ரிசர்ச் துறையில வந்து வேலை செஞ்சுட்டு வராரு. இந்த சூழல தான் இவங்களுடைய காதல வீட்டுல சொல்லியிருந்திருக்காங்க. 2 வீட்டு பெற்றோருமே பாத்தீங்கன்னா இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. சம்மதம் தெரிவிச்சதையும் தாண்டி தமிழ் முறைப்படி தமிழ் கலாச்சாரப்படி திருமணம் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து அதன்படி திருமணம் செஞ்சிருக்காங்க. இவங்களுடைய